ஐயா ஒரு நிமிஷம் அக்கறைக்கு போகணும், கொஞ்சம் உதவி பண்ணு. என்ன? சைக்கிள் இருந்து மூட்டை கீழே விழுந்துருச்சு, அதை ஏத்துறது கொஞ்சம் ஒத்தாசை பண்ணீங்க. யோ இரியா, லிவர் எடுத்து பிடி. கேரியர் மேல தாங்க வைக்கணும். கேரியர் மேல வைக்கிறது சரியா? லிவர் எடுத்து பிடி. லிவரா? இல்லைங்க, கேரியர் மேல தான் வைக்கணுங்க. நல்ல ஆளு வந்து சேர்ந்தையா, கீழே வை. இப்படி வாயா, புடி. என்னையா பராக் பார்த்துட்டு இருக்க? வையா, இதுக்கு பேர் தான் லிவர். நான் எப்படி செய்யறேன்னு பாத்துக்க. பாத்துட்டு இல்ல, எதை வச்சு இழுத்து விட்டாலும் கப்புன்னு பிடிச்சுக்கோ. ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால ஸ்ப்ரிங் எல்லாம் அங்கங்க துரு பிடிச்சிருக்கு. அப்பப்ப டெய்லி ஆயில் விடு. நேத்து அந்த ஆள் சொன்ன மாதிரி சைக்கிள் வாங்கி 3 மாசம் ஆச்சியா. ஆனா கேரியர்ல இப்படி ஒரு சமாச்சாரம் தெரியாம போச்சு. நான் ஒரு மடைய முட்டாள். எதுக்கும் இது கைவசம் நம்ம கிட்டே இருக்கட்டும். கொடாடு பாப்பா, அப்பா கூட சைக்கிள்ல போலாம் டீச்சர்லாம். கொண்டா உட்காரவே. இரு எதை செஞ்சாலும் முட்டாள்தனமா பண்ணக்கூடாது, யோசிச்சு புத்திசாலித்தனமா பண்ணணும். இத பொடி. எப்படி ஒரு வெயில், இது வேற இரும்பு, குழந்தைக்கு சுடாது. இப்ப உட்கார. கண்ணு, என் பாசம் மலர. எப்ப உன்னை கேரியர்ல உட்கார வச்சாலும் கீழே விழுந்துகிட்டே இருப்ப. ஆனா இனிமேல் விழ மாட்டேன். அப்பா அதுக்கு ஒரு சூச்சம் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து அவன் பண்ணான். இந்த மஞ்சமாக்கான் ஊர்ல இவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்படின்னு இல்லை, ஏறக்குறைய இந்த ஊரே இப்படிதான். காரணம் பாவம் இவங்க இல்லை, அவங்க சூழ்நிலை அப்படி. பச்சை பசேல்னு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அழகான கிராமம் தான். இருந்தாலும் இந்த ஊருக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அதோட தண்ணி இல்லைங்கிறதான் எல்லா ஊருக்குமே பிரச்சனையா இருக்கும். ஆனா இந்த ஊரோட ஒட்டுமொத்த ஒரே பிரச்சனை தண்ணி தான். அது சரி, எல்லாத்தையும் வசனமாவே சொல்லிட்டு இருந்தா எப்படி? ரைட்ல இருந்து விஷுவலா பார்ப்போமே. வணக்கம் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க. ஏங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நீங்களே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஏன் ஒருத்தனுக்காக காத்துட்டு இருக்குமா? அது எப்படி? கோமாளின்னு ஒருத்தன் இருந்தா தானே கூத்து கலகட்டும். நல்லா சொன்னீங்க. பிராது யார் கொடுத்தது? இந்த அம்மா கொடுத்ததுதான். என்னம்மா பிராது? இதோ நிக்கிறாரு இந்த ஆளு. நேத்து என் வீட்டுக்கு வந்து ஐயோ இல்லங்க இல்லையா? அப்புறம் என்ன பிராது பஞ்சாயத்து? யோ, முழுசா சொல்ல விட்டு கேட்டுட்டு அப்புறம் பேசு. சுவாரஸ்யமே போச்சியா? மேற்கொண்டு சொல்லுமா. புருஷன் இல்லாத என்கிட்ட இந்த ஆளு வீட்டுக்கு வந்து ராத்திரிக்கு வரட்டுமான்னு கேக்குறாருங்க. அப்படியே சொன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. ஒரு பக்கத்து நியாயத்தை தானே கேட்டிருக்கோம், இன்னொரு பக்கத்து நியாயத்தை கேட்கவே இல்லையே. கேட்டுட்டு தானே முடிவு சொல்ல முடியும்.
ஏன்பா இந்த அம்மா பிராதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? ஐயா, நான் வட்டிக்கு பணம் கொடுக்கற ஆளு. ஆமா. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அம்மா என்கிட்ட பணம் வாங்கும் போது 1ஆம் தேதி கொடுக்கறதா பேச்சு. அதாவது நேத்திக்கு காலையில. சரி. நல்லா கவனமா கேட்டுக்கோங்கய்யா. முந்தா நாள் காலையில கூட இந்த அம்மா நாளைக்கு காலையில வாங்கன்னாங்க. நானும் காலையில வீட்டுக்கு போனேன். இப்ப என்கிட்ட இல்லேன்னாங்க. அப்போ நான் ராத்திரிக்கு வரட்டுமான்னு. இது ஒரு தப்பா? இதுக்கு ஒரு பிராதா? கடவுளே, நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? இந்த அம்மா சொல்லும் போது இந்த அம்மா பக்கம் நியாயம் இருந்தது. அந்த ஆளு சொல்லும் போது அந்த ஆளு பக்கமும் நியாயம் இருக்குது. ரொம்ப சிக்கலா இருக்க. கொஞ்சம் யோசிக்கணும். இது யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு நம்ம ஊர்லயே நல்லா படிச்ச பிள்ளைய 2 பிள்ளைய இருக்கு. பெரிய பாண்டி, சின்ன பாண்டி. ஆமா அவங்க 2 பேர் தான் நம்ம ஊர்ல பெரிய படிப்பு படிச்சவங்க. ஒருத்தர் 5ஆம் கிளாஸ், ஒருத்தர் 3ஆம் கிளாஸ். அவங்கள கூட்டிட்டு வந்தாதான் இந்த சிக்கலை தீர்த்து வைப்பாங்க. அவங்க 2 பேரும் ஆத்த தாண்டி அக்கறைக்கு சினிமா படம் பார்க்க போயிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம ஊரை சேர்ந்த ஆம்பளைங்களும் 10-20 பேர் கூட போயிருக்காங்க. அத்தனை பேரும் கூட்டமா எதுக்காக போனாங்க? அது இங்கிலீஷ் படங்க. நம்ம ஊரு ஆளுங்க எல்லாம் படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இவங்க 2 பேரையும் கூட கூட்டிட்டு போனா கதை சாராம்சம் என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லுவாங்கல்ல. நல்ல யோசனை. யோ நாட்டாம, தூங்கிட்டியா? தீர்ப்பு சொல்லணுமா? நீ ஒண்ணு தீர்ப்பு சொல்லி கிழிக்க வேணா. பஞ்சாயத்தை ஒத்தி போடு. ஏன்? நம்ம ஊர்ல படிச்ச பிள்ளைய 2 பிள்ளைகள இங்கிலீஷ் படம் பார்க்க போயிருச்சான். இங்கிலீஷ் படமா? நான் இல்லாமையா? என்ன படம்? டைடா